வணக்கம். இந்த வீடியோ மூலயமா ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடிங் கான்செப்டை பற்றி பார்க்கலாம். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து மட்டும்தான் இதுவரை நம்ம மார்க் பண்ணியிருப்போம், ப்ளாட் பண்ணியிருப்போம். அந்த முறை இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு என்ன முறையை பயன்படுத்தலாம், இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த கான்செப்ட் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நமக்கு கூட்டல் கழித்தல் இந்த 2 விஷயம் தெரிஞ்சாலே போதும். இந்த வேல்யூஸை ஈஸியாக ப்ளாட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டைரெக்டாக. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மார்க்கெட்டில் இது ஒர்க் ஆகக்கூடிய இடம் எங்கே அப்படின்னாக்கா, டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில், அதாவது இண்டெக்ஸில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஆப்ஷன் செயினை வச்சு நம்ம இந்த லெவல்ஸை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். இது எப்படி எதை வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இங்கே ஆப்ஷனில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க 2 பேர். இந்த 2 பேரில் ஒருத்தவங்க யார் அப்படின்னாக்கா செல்லர். இந்த விலையை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா செல் பண்ணியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க இந்த விலையை என்ன பண்ணியிருப்பாங்க, பை பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, பை பண்ணியிருக்கவங்க என்ன நினச்சி பை பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, அதாவது இங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஆப்ஷனே ஒரு பெட்டிங் மீன்ஸ் இதுக்கு மேலே மார்க்கெட் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பெட் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா பையர் பெட் பண்ணுறாங்க. இருக்கும்னு சொல்லி பெட் பண்ணுறவங்க பையர், இருக்காதுன்னு சொல்லி பெட் பண்ணுறவங்க செல்லர். அதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பையர் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை 22,450 பெட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அவர் எவ்வளோ ரூபாய்க்கு பெட் பண்ணுறாரோ அந்த விலை தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பையர் அவ்வளோ ரூபாய் மேலே இருக்கும். அதாவது 22,450 கால் ஆப்ஷனை 178 ரூபாய் கொடுத்து பை பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, 22,450க்கு மேலே 178 புள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்லி பை பண்ணுறாரு. அப்போது இந்த 22,450க்கு மேலே 178 புள்ளி இருந்தால் இங்கே யார் நஷ்டமடைவாங்க? இங்கே பை பண்ணியிருக்கக்கூடியவர் அந்த விலைக்கு மேலே போகும்போது இந்த செல் பண்ணியிருக்கக்கூடியவர் நஷ்டமடைவார் அப்படின்னும் போது, அப்போது அந்த விலை என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போது அடுத்து மார்க்கெட்டில் புட்டை ரைட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, புட்டை செல் பண்ணியிருக்கவங்க என்ன நினச்சி செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, 22,500க்கு கீழே மார்க்கெட் போகாது அப்படின்னு சொல்லி செல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் 22,500க்கு கீழே 132 புள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி யார் பை பண்ணியிருக்காங்க, பையர் பை பண்ணியிருக்காங்க, பெட் பண்ணியிருக்காங்க. அப்போது பையர் 123 புள்ளி போனால் என்ன நடந்துருவாங்க, லாபம் அடைஞ்சிருவாங்க பையரு. அப்போது அந்த இடத்த யார் நஷ்டமடைவாங்க, இங்கே செல் பண்ணியிருக்கக்கூடியவங்க நஷ்டமடைவாங்க அப்படின்னும் போது, செல் பண்ணியிருக்கக்கூடியவங்க அதுக்கு மேலே போவிடுவாங்களா, போவிட மாட்டாங்க. அப்போது அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா சப்போர்ட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதன் மூலயமா இந்த கான்செப்டோடைய அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நம்ம ப்ளாட் பண்ணுறோம். ஓகே, இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இது எக்ஸாம்பிளில் நிஃப்டியில் எடுத்துக்கிறோம். நிஃப்டியில் ஆப்ஷன் செயினில் நம்ம இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா, கால் ஆப்ஷன், அதாவது ரெசிஸ்டண்ட்டுக்கு முதல்ல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனுடைய அடுத்த மணியை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய அடுத்த மணியாக இருக்கக்கூடியது எடுத்துக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இதுதான் மார்க்கெட்டுடைய ரேஞ்சு. இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா தான் ஒன் சைட் மார்க்கெட் அமையும். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிற வரை மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யாது, ரீடெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் வேலை செய்யும். இதுக்குள்ளே இருக்கிற வரை மார்க்கெட்டு வாலடைலாக தான் இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மார்க்கெட்டில் இந்த கான்செப்டை அப்ளை பண்ணுறதுக்கு, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இப்போ கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது கால் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மீன்ஸ் இந்த நம்பர் 22,450 அப்படின்ற இந்த நம்பர். இப்போது சேம் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் ப்ரைஸ் அப்படின்றது எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்குகிறோமோ அந்த விலை. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னாக்கா, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ தான் மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டன்ட். அதுதான் இதோடைய ஃபார்முலா. இப்போது 22,450 ப்ளஸ் 178 போட்டோம் அப்படின்னாக்கா 22,628 அப்படின்ற இந்த ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு கிடைக்குது, இந்த ப்ரைஸ் கிடைக்குது. அடுத்து மார்க்கெட்டுடைய சப்போர்ட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு
புட் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஐ மீன் நம்ம இங்கே எடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸு 22,500. இப்போது அதோடைய ப்ரீமியம் ப்ரைஸ் 132. புட்டு இப்போது பை ஆப்ஷன் வந்து மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி போடுறதால மார்க்கெட்டில் பை ஆப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இங்கே புட் ஆப்ஷனை வந்து மார்க்கெட்டுக்கு கீழே இருக்கும் அப்படின்றதால மார்க்கெட்டுடைய புட் ஆப்ஷனை நம்ம வந்து ஒரு நிமிஷம் புட் ஆப்ஷனை கீழே இருக்கும் அப்படின்றதால மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் ப்ரைஸு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே 22,500 மைனஸ் 132 பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு கொடுக்கக்கூடிய விலை 22,368 22,368 அப்படின்ற விலை இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் நம்ம எந்த அளவுக்கு இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த விலையை தான் இங்கே எடுத்து பிளாட் பண்ணியிருக்கோம். 22,628 அப்படின்ற இந்த விலையை தான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். இது மார்க்கெட்டில் இந்த இடம் எந்த அளவுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த இடமே வந்து எக்ஸாக்டான ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அந்த சப்போர்ட் பிரேக் ஆகிருக்கு. இப்போ ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. இப்போது மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்துருக்கக்கூடிய சப்போர்ட்டாக வந்திருக்கக்கூடிய இடத்த பாருங்கள். இது எந்த அளவுக்கு வந்து இதோடைய அக்யூரேசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இந்த மாதிரியும் கூட நம்ம ஒரு சப்போர்ட்டட் ரெசிஸ்டண்ட்டை பிளாட் பண்ணலாம். இந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே எதை வச்சு நம்ம பிளாட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் பை பண்ணக்கூடியவங்க செல் பண்ணக்கூடியவங்க எங்கே லாபம் அடைகிறாங்க எங்கே நஷ்டம் அடைகிறாங்க அப்படின்ற இந்த வச்சு மட்டும்தான். ஆப்ஷன் டேபிளில் நிறைய விஷயம் இருக்குது. ஆப்ஷன் டேபிள் பற்றின தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைக்காலஜியை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை நான் வரவிருக்கும் வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு வச்சு தான் இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் நம்ம கம்யூனிட்டியில் இன்னும் கொஞ்சம் மெம்பர் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் டெலகிராம் சேனல் ரன் பண்ணுறேன். அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எனக்கு தெரியக்கூடிய விஷயங்களை லைவில் வந்து சொல்லிக் கொடுப்பேன். இதுதான் அந்த சேனல் மூலயமா நீங்கள் அடையக்கூடிய பயன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா நம்மளோட இணைந்துருங்க. நன்றி, வணக்கம்.